கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 71 சங்கீதம் 6 வசனம். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆமென். நாம் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைகளாய் இருந்தாலும் தேவன் நம்மை உருவாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்மை உருவாக்கினவர் கர்த்தரே. தாயின் கற்பத்திலே உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே. ஆமென். தாயின் வயிற்றிலே உற்பத்தி ஆகும் பொழுதே தேவன கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அவர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 44 அதிகாரம் 24 வசனம் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் தாயின் வயிற்றிலே நாம் உருவாவதற்கு தீர்மானித்தவர் தேவன். நாம் இந்த குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்திருக்கிறபடி நாம் அந்த தாயின் வயிற்றிலே உற்பத்தி ஆனது முதல் தேவன் நம்மை நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயது வரையிலும் தேவன கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிறவர், நம்மை படிக்க வைக்கிறவர், நமக்கு வேலை தருகிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை பாதுகாப்பை தருகிறவர் எல்லாம் கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 46 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஆமென். தேவனா கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்முடைய பிறப்பு, நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய உயர்வு எல்லாவற்றையும் தேவனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டோம் என்ற நாளில் இருந்து நம்மை அவர் நடத்தவில்லை. தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே தேவன கர்த்தர் நம்மை அழைத்தவராய் இருக்கிறார். அதனால் தாவீது அதை உணர்ந்தபடினால இப்படியாய் 34 சங்கீதத்தில் 1 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். கர்த்தரை மறவாதபடி நாம் துதிப்போம் என்று சொன்னால் தேவன கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவே என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் எங்களை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை நினைத்து நாங்கள் எப்பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாய் கர்த்தங்களை மாற்றுவீராக. இதுவரையிலும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவதற்கு வல்லமில்லவராக இருக்கிறபடியாலே நன்றி சொல்லி நாட்டை மையப்படுத்துகிறோம். இந்த நாளையும் இந்த நாளுக்கு சகல ஆசீர்வாதங்களால் கர்த்தர்களை நிரப்பி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.